இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் சங்கீதங்களின் புஸ்தகம் 116 சங்கீதம் 12 கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இன்றைய செய்தியின் தலைப்பு, கர்த்தர் செய்த உபகாரங்களை மறந்து விடாதீர்கள். உபகாரங்கள் என்றால் உதவிகள் என்று அர்த்தம். சாதாரணமான சூழ்நிலைகளில் யாருடைய உதவிகள் வேண்டுமானாலும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அசாதாரணமான சூழ்நிலைகள் என்று வந்தால், ஒரு மனிதனுக்கு வந்தால் உலகமும் உலகத்தில் உள்ளவர்களும் நம்மை கைவிட்டு விடுவார்கள். அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கிறதா என்று யோசித்து பார்த்தால், பைபிளில் நமக்கு முன்னுதாரணமாக திகழ்பவன் தாவீது ராஜாதான். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று தாவீது சொன்னாலும் தாவீதின் வாழ்க்கை பாதை முழுவதும் கரடுகோடாக தான் இருந்தது. சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் மரண கட்டுகள் சூழ்ந்தது. பாதாள இடுக்கண்கள் அவனை பிடித்தது. இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அவன் அடைந்தான். அவனுடைய ஆத்துமா மரணத்திற்கும் அவனுடைய கண்ணீருக்கும் அவனுடைய கால் இடறுதலுக்கும் தப்பிக்க முடியாத சூழ்நிலை காணப்பட்டது. தன்னுடைய சொந்த குடும்பம் மட்டுமல்லாது தன்னை சுற்றிலும் இருப்பவர்கள் எல்லோருமே தாவீதுக்கு விரோதிகளாக தான் இருந்தார்கள். இப்படி பயமுறுத்துகிற சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே தாவீதை ஆண்டவர் தப்புவித்தார். காரணம், என்னால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தனியாக சமாளிக்க முடியாது என்று தாவீது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். அவர் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிருந்து தாவீதுக்கு உதவி செய்தார். ஆகையால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் என்பதாக தனக்குத்தானே ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு அதற்குரிய பதிலையும் அவரே சொல்லுகிறார். அடுத்த வசனத்திலேயே ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். இந்த கேள்வியும் பதிலும் சங்கீதக்காரருக்கு மட்டுமல்ல, நமக்கும் மிகவும் பொருத்தமான ஒன்றுதான். கடந்த மாதங்கள் முழுவதுமாக எத்தனையோ மரண கண்ணிகள் நம் கண்கள் முன்பாக காணப்பட்டது. எத்தனையோ இக்கட்டுகள் நேர்ந்தது, சஞ்சலம் வந்தது, வேதனை சூழ்ந்தது. இந்த வருஷத்தை எப்படி முடிப்போமோ என்று கலங்கி தவித்த நேரங்கள் எல்லாம் உண்டு. நம் கண் முன்னாலேயே நம்முடன் நன்றாக பேசிக் கொண்டிருந்தவர்கள் திடீரென்று உலகத்தை விட்டு கடந்து போனார்கள். ஆனால் இவை எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார். நமக்கும் பஞ்சகாலங்கள் வந்தது. ஆண்டவர் போஷித்துக் கொண்டுதான் இருக்கிறார். நம்முடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் அவருடைய சொந்த கருத்தினால் பிடித்து நடத்தி கொண்டுதான் செல்கிறார். நாம் கண்ணீர் விடும் பொழுதெல்லாம் நம் கண்ணீரை அவர் துடைத்துக் கொண்டிருக்கிறார். வழி தெரியாமல் தவித்த போதெல்லாம் நமக்கு ஆலோசனை சொல்லி நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டியிருக்கிறார். இப்படியே சொல்லிக் கொண்டு போனால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த உபகாரங்களுக்கெல்லாம் நாம் என்ன திரும்ப செய்ய போகிறோம்? ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய நாமத்தை உண்மையாக தொழுது கொண்டாலே ஆண்டவருக்கு நாம் செலுத்துகிற மிகப்பெரிய நன்றி அதுதான். ஆனால் அதற்கு மேலே ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அது என்னவென்றால், ஆண்டவரிடமிருந்து ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் முக்கியத்துவத்தை ஆண்டவரை பற்றி அறியாத மக்களிடத்திலே போய் நாம் சொன்னால் ஆண்டவர் மிகவும் சந்தோஷப்படுவார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் நினைத்தால் இவற்றை தான் நாம் செய்ய வேண்டும். இரண்டு காரியங்களையும் செய்யாமல் இருந்தால் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை தான். அது ஆண்டவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கையாக இருக்காது. ஆண்டவருக்காக எதையாவது செய்வோம், அது ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவதாக அமையட்டும். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நாங்கள் எண்ணத்தை செலுத்தி உமக்கு மாறுத்தலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசித்து பார்த்தால் ஆண்டவரே, அது மிக மிக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறதப்பா. நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நாங்கள் செலுத்த வேண்டியதெல்லாம் ஆண்டவரே, எங்களுடைய மனதை உமக்கு கொடுக்க வேண்டும். உம்மிடத்திலிருந்து ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை ஆண்டவரே, உம்மை பற்றி அறியாத மக்களிடத்திலே நாங்கள் சுமந்து செல்ல வேண்டும். ஆமா ஆண்டவரே, உடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவர், இப்படிப்பட்ட பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உபகாரங்களை எல்லாம் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவற்றை மறந்து ஜீவிக்கிற ஒரு ஜீவியம் எங்களுக்குள்ளே வராதபடிக்கு நன்றியுள்ளவர்களாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க, உமக்காக ஊழியம் செய்ய, உண்மையாய் பற்றி கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.